Hello, this is Jagan from Growth Data. இந்த வீடியோ வந்து நம்ம சீக்வல் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்ல இருக்க டாபிக்ல இருக்கக்கூடிய 39வது வீடியோ. நம்ம ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு டாபிக் எடுத்து பேசிட்டு இருக்கோம். இந்த வீடியோல வந்து நமக்கு ஒரு எம்ப்ளாயி டேபிள் கொடுத்துருக்காங்க. அந்த எம்ப்ளாயி டேபிள்ல இருந்து அந்த எம்ப்ளாயி கரண்டா எந்த சிட்டில ஒர்க் பண்ணிருக்காங்க, முன்னாடி எந்த சிட்டில ஒர்க் பண்ணாங்கன்னு டேட்டா இருக்குது. ஸோ அந்த டேட்டாவை யூஸ் பண்ணி கரண்டா சியாட்டில் 360 நாளுக்கு முன்னாடி குறைஞ்சது ஒரு வருஷத்துக்கு உள்ள சியாட்டில் மூவ் ஆன எம்ப்ளாயிஸ் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ரெக்கார்டை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து சில கண்டிஷன்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கு. முதல்ல நம்ம டேட்டாவை பார்க்கலாம், அதுக்கு அப்புறமா என்னென்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி பேசுவோம். ஸோ இந்த வீடியோ வந்து தமிழ் சீக்வல் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல டேக் பண்ணியிருப்போம். இந்த வீடியோல பேசக்கூடிய எல்லா கோடுமே வந்து கிட்டப்ல போஸ்ட் ஆயிருக்கும். அந்த லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு கோட் பேஸ்க்கு எடுத்துட்டு போகும். நீங்க இந்த கோடை வந்து ப்ராக்டிஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம டேபிளை பார்க்கலாம். நமக்கு எம்ப்ளாயீஸ் அப்படின்னு ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த டேபிளை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேபிள் என்னன்னா எம்ப்ளாயோட நம்பர், அவங்க பேரு, எந்த சிட்டில ஒர்க் பண்ணாங்க, எப்போ அந்த சிட்டிக்கு வந்தாங்க, எப்போ வெளியில போனாங்க அப்படிங்கிற டேட்டா இருக்கும். ஸோ எப்போ வெளியில போனாங்க டேட்டா நல்லா இருந்துச்சு அப்படின்னா கரண்டா அந்த சிட்டில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்மகிட்ட வந்து என்ன சொல்றாங்கன்னா அவங்க கரண்டா சியாட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும். 4 கண்டிஷன் இருக்கு. ஸோ கரண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்க சிட்டி வந்து சியாட்டில் இருக்கணும். அது என்னன்னா பேசிக்கலி அந்த மூவ் அவுட் டேட் வந்து நல்லா இருக்கணும் இல்லையா. ரெண்டாவது வந்து அந்த சியாட்டில் மூவ் ஆயிருக்காங்க இல்லையா, அது வந்து ஒரு வருஷத்துக்கு உள்ள இருக்கணும். ஸோ 365 டேஸ்க்கு உள்ள இருந்துச்சு அப்படின்னா எலிஜிபிள். மூணாவது வந்து அவங்க சியாட்டில் மூவ் ஆயிருக்காங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி வந்து டேலஸ்ல தான் இருந்திருக்கணும். ஸோ டேலஸ்ல இருந்து சியாட்டில் மூவ் ஆயிருக்கணும். நாலாவது வந்து அவங்க டேலஸ் ஒர்க் பண்ணியிருந்திருக்கலாம் அல்லது சியாட்டில் ஒர்க் பண்ணியிருந்திருக்கலாம். அதை தாண்டி வேற எந்த சிட்டிலையும் ஒர்க் பண்ணியிருந்திருக்க கூடாது. ஸோ இதான் வந்து 4 கண்டிஷன். இந்த 4 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய எம்ப்ளாயியோட நேமும் அவங்க எம்ப்ளாயி நம்பரும் வேணும்னு சொல்றாங்க. ஸோ அதான் நம்ம எடுக்க போறோம். இப்போ இந்த டேட்டா செட்டை பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து 101 ஆல்வின் டேவிட்ஸ். ஸோ அவர் வந்து கரண்ட் சிட்டி சியாட்டில், ஆமா கரண்ட் சிட்டி சியாட்டில் இருக்கு, ஏன்னா அது வந்து நல்லா இருக்கு. ரெண்டாவது வந்து 365 டேஸ்க்கு உள்ள இருக்குதாரா அப்படின்னு பாக்குறோம். இப்போ கரண்ட் டேட் வந்து 2024 05 மே 5ஆம் தேதி, ரைட். ஸோ கரண்ட் வந்து மே 5ஆம் தேதி. ஆல்வின் மூவ் ஆனது வந்து 23 அக்டோபர்ல. ஸோ 7 மாசம் தான் இருக்கு, கிட்டத்தட்ட 7 மாசம் முடிஞ்சிருக்கு. அதனால லெஸ் தேன் 365 டேஸ். ஸோ ரெண்டாவது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. மூணாவது பாத்தீங்கன்னா டேலஸ்ல இருந்து சியாட்டில் மூவ் ஆயிருக்கணும். ஆமா 2023 அக்டோபர் வரைக்கும் டேலஸ்ல இருந்திருக்காரு. அப்புறமா அக்டோபர் 30ஆம் தேதி சியாட்டில். ஸோ டேலஸ் டு சியாட்டில் சாட்டிஸ்ஃபை. நாலாவது வந்து சியாட்டிலையும் டேலஸ்லையும் மட்டும்தான் ஒர்க் பண்ணியிருக்கணும், ரெண்டு சிட்டிலையும் ஒர்க் பண்ணியிருக்க கூடாது. ஆனா 2020 வந்து சான் பிரான்சிஸ்கோல ஒர்க் பண்ணியிருந்திருக்காரு. அதனால ஆல்வின் வந்து இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டார், ரைட். ஸோ ஆல்வின் வந்து அவுட். ரெண்டாவது பிரவீன். முதல் கண்டிஷன் சியாட்டில் ஒர்க் பண்றாரா, ஆமா சியாட்டில் தான் இருக்கு, நல்வேலி இருக்கு. ரெண்டாவது வந்து 365 டேஸ் முன்னாடி, ஸோ ஜனவரி 24 தான் வந்திருக்காரு. இப்போ ஜனவரி மே தான் இருக்கு, லெஸ் தேன் 5 மந்த்ஸ். அதனால ரெண்டாவது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை. மூணாவது வந்து டேலஸ் டு சியாட்டில். ஸோ டேலஸ்ல வந்திருக்காரு டிசம்பர் வரைக்கும், ஜான்ல வந்து சியாட்டில், எஸ். நாலாவது வந்து வேற எந்த சிட்டிலையும் ஒர்க் பண்ணியிருக்க கூடாது, ஆமா டேலஸ் சியாட்டில் மட்டும்தான் இருக்கு, வேற எந்த சிட்டியும் கிடையாது பிரவீனுக்கு. ஸோ பிரவீன் இஸ் எலிஜிபிள். மூணாவது வந்து அசோக். அசோக் வந்து ஒரே ஒரு ரெக்கார்ட் தான் இருக்கு, 2019 இருந்து சியாட்டில் மட்டும்தான் இருக்காரு. அதுக்கு முந்தின சிட்டி பத்தி இன்ஃபர்மேஷன்லாம் கிடையாது. அதனால ஹி இஸ் ஆல்சோ நாட் எலிஜிபிள். நாலாவது வந்து குமரன். கரண்ட் சிட்டி வந்து சியாட்டில், ஏன்னா நல்லா இருக்கு, ரைட். ரெண்டாவது வந்து லெஸ் தேன் 365 டேஸ். 23 ஜான்ல வந்து சியாட்டில் மூவ் ஆயிருக்காரு. அது வந்து 24 ஜானோட முடிஞ்சு போச்சு ஒரு வருஷம். இப்போ வந்து 5ஆவது மாசம் வந்துருச்சு. அதனால குமரன் வந்து நாட் சாட்டிஸ்ஃபைட் பேஸ்ட் ஆன் த செகண்ட் கண்டிஷன். 365 டேஸ் மேலேயே ஆயிடுச்சு வந்து, அதனால குமரன் இஸ் அவுட் ஆஃப் ஸ்கோப். அஞ்சாவது வந்து சாபு. கரண்ட் சிட்டி வந்து சியாட்டில், ஏன்னா நல்லா இருக்கு. ரெண்டாவது வந்து 365 நாளுக்கு முன்னாடி, ஆமா 29 ஜான்லாம் வந்திருக்காரு. அதனால லெஸ் தேன் 365 டேஸ் எலிஜிபிள். மூணாவது வந்து மூவ் ஃப்ரம் டேலஸ் டு சியாட்டில், ஆமா டேலஸ்ல வந்து டிசம்பர் 2013 23 வச்சுக்கலாம், வாட் எவர்.
ஸோ 2013-12 வரைக்கும் டாலஸ், அங்க இருந்து சியாட்டில். ஸோ இது ஆக்சுவலி 23 இருக்கணும். ஓகே, ஸோ டாலஸ் வந்து சியாட்டில் மூவ் ஆயிருக்காரு. ஓகே, 4வது கண்டிஷன் வந்து should not have worked in other cities. பட் இங்க பாத்தீங்கன்னா நியூயார்க்னு ஒரு சிட்டில 2013 ஒர்க் பண்ணியிருந்திருக்காரு, அதனால he is not eligible. ஸோ அவுட் ஆஃப் 5 எம்ப்ளாயீஸ் பிரவீன் மட்டும்தான் வந்து எலிஜிபிள் பேஸ்ட் ஆன் திஸ் 4 கண்டிஷன். ஸோ இதை வந்து எப்படி நம்ம சீக்வல்ல கன்வெர்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ கமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதை வந்து 3 விதத்துல பார்க்கலாம். ஒன்று வந்து செல்ஃப் ஜாயின், இன்னொன்று வந்து விண்டோஸ் ஃபங்க்ஷன், அது ரோ நம்பர் யூஸ் பண்றோம், இன்னொன்று லீட் லேக் யூஸ் பண்ண போறோம். ஸோ 3 ஃபங்க்ஷனையும் பார்க்க போறோம். முதல்ல செல்ஃப் ஜாயின் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். செலக்ட் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ், எஸ்ங்கிறது ஸ்டார்டிங் பிளேஸ் வச்சுக்கலாம். இன்னர் ஜாயின் அதே டேபிள இஎஸ் அதே டேபிள் ஜாயின் பண்ணலாம். இ வந்து கரண்ட் எண்ட் லொகேஷன் வச்சுக்கலாம். ரெண்டை எப்படி கனெக்ட் பண்றது? எம்ப்ளாயி நம்பர் ஈக்குவல் டு எஸ் டாட் எம்ப்ளாயி நம்பர் அண்ட் கரண்ட் லொகேஷன் வந்து சியாட்டில் இருக்கணும் இல்லையா? எஸ் டாட் சிட்டி வந்து ப்ரீவியஸ் ஒன், கரண்ட் ஒன் வந்து இ டாட் சிட்டி. ஸோ கரண்ட் ஒன் வந்து சியாட்டில், ப்ரீவியஸ் ஒன் வந்து டாலஸ். ஸோ 2 சிட்டியும் வந்து கரெக்டாக வந்துச்சு. முன்னாடி வந்து டாலஸ், கரண்ட் வந்து சியாட்டில். அப்போ கரண்ட் சியாட்டில் எப்படி கண்டுபிடிப்போம்? டாட் அந்த லாஸ்ட் டேட், மூவ் அவுட் டேட் வந்து நல்லா இருக்கணும். மூவ் அவுட் டேட் இஸ் நல். ஸோ நல்லா இருந்துச்சுன்னா ஈக்குவல் டு கொடுக்க முடியாது, இஸ் நல் தான் கொடுக்கணும். ஸோ இதை ரன் பண்ணோம்னா சிட்டி ஈக்குவல் டு டாலஸ், ஓ செலக்ஷன் எதுவுமே கொடுக்கலையா? ஸோ நம்ம வந்து எஸ் டாட் நம்பர் இ கொடுத்துலாம், இ தான் வந்து கடைசியா இருக்குது இல்லையா? ஸோ இ டாட் நம்பர், இ டாட் நேம், இ டாட் சிட்டி, வேணா நம்ம எஸ் டாட் சிட்டியும் கொடுத்துக்கலாம், எங்க இருந்து வந்தாங்கன்னு தெரியும் இல்லையா? எஸ் டாட் சிட்டி. அன்னோன் காலம் இ டாட் நேம், ஓ இ நேம் இல்லையா? அது இ நேம். ஸோ இ டாட் இ நேம். ஸோ இது வந்து 1 2 4 5 3 வந்து காலி, 3 வந்து அசோக்கு ஒரே ஒரு ரெக்கார்டு தான் இருக்கு, அதனால உங்களுக்கு வந்து இந்த கண்டிஷன்ல வந்து அது சாட்டிஸ்ஃபை ஆகாது. அதனால எம்ப்ளாயி 103 வந்து ஃபில்டர் ஆயிடுச்சு. 1 2 4 5 இந்த 4 ரெக்கார்டுமே வந்து இந்த 3 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது இல்லையா? ப்ரீவியஸ் வந்து டாலஸ், கரண்ட் வந்து சியாட்டில், அவன் மூவ் அவுட் டேட் வந்து நல்லா இருக்கு, மற்ற 4 எம்ப்ளாயிஸ்க்கும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதுக்கு அடுத்த கண்டிஷன் வந்து 365 டேஸ் அண்ட் இ டாட் ஜாயின் டேட் இல்லையா? ஜாயினிங் டேட்டு அதோட கரண்ட் டேட், கரண்ட் டேட்டும் ஜாயின் டேட்டோட டிஃபரன்ஸ் வேணும். அது வந்து டேட், இது வந்து MySQL, அதனால டேட் டிஃப்ங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். should be less than or equal to 365 days. ஸோ இதை ரன் பண்ணும்போது 3 ரெக்கார்டு தான் வருது. சாபு 4 ரெக்கார்டு டூப்ளிகேட் வருது, அது அப்புறம் பார்த்துக்கலாம். இது வந்து 3 ரெக்கார்டு வருது. எது போயிடுச்சு? ஆல்வின் டேவிட்ஸ் இருக்கு, பிரவீன் இருக்கு, குமரன் போயிடுச்சு. ஏன்னா குமரன் வந்து மோர் தேன் 365 டேஸ் இல்லையா? 1 இயருக்கு மேலேயே ஆயிடுச்சு, அதனால குமரன் ஃபில்டர் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து கடைசி இது வந்து should not have worked in other cities other than Dallas and Seattle. அது எப்படி பண்றது அப்படின்னா, the current employee number not in ஒரு சப்செட்டை கிரியேட் பண்றோம். அந்த சப்செட் என்னன்னா, select all the employee numbers from the employees table, group by the employee number, having count of distinct city greater than 2. ஸோ இந்த சப்செட் என்ன பண்ணும்னா, எந்த எம்ப்ளாயி எல்லாம் வந்து எம்ப்ளாயி டேபிள்ல மோர் தென் 2 சிட்டிஸ்ல இருந்திருக்காங்களோ அவங்க எல்லா எம்ப்ளாயி நம்பரை எடுத்து வரும். இப்போ இதை மட்டும் தனியா ரன் பண்ணி பார்க்கலாம். இந்த கமெண்ட் அவுட் பண்ணிட்டு
சப்கொரியை மட்டும் ரன் பண்ணுவோம். இது மட்டும் ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 101 105 வருது. ஸோ 101 வந்து ஆல்வின் டேவிட்ஸ், சான் பிரான்சிஸ்கோ, டாலஸ், சியாட்டில், மோர் தேன் 2 சிட்டிஸ்ல இருந்திருக்காரு. சாபும் அதே மாதிரி தான், டாலஸ், நியூயார்க், டாலஸ் அண்ட் சியாட்டில் டிஸ்டிங்க்ட் எடுக்கிறோம், அதனால டிஸ்டிங் சிட்டிஸ் நியூயார்க், டாலஸ் அண்ட் சியாட்டில் 3 சிட்டில இருக்காங்க. ஸோ கிரேட்டர் தேன் 2 வரும்போது அந்த 2 எம்ப்ளாயும் வராங்க. ஸோ நம்ம எடுக்கக்கூடிய லிஸ்ட்ல வந்து எம்ப்ளாயி நம்பர்ஸ் மோர் தேன் 2 சிட்டிஸ் இருக்கவங்களாம் நம்ம இக்னோர் பண்ணணும். ஸோ தோஸ் எம்ப்ளாயீஸ் நாட் இன் அந்த சப்செட், அதுல இல்லாத எம்ப்ளாயிஸை மட்டும் எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிறோம். ஸோ அப்போ என்ன ஆகுது, இ டாட் இனம் நாட் என்ஓ. ஸோ பிரவீன் மட்டும் வருது. ஸோ ப்ரீவியஸ் வந்து டாலஸ், கரண்ட் வந்து சியாட்டில். ஸோ நம்ம இதை எடுத்து விட்டுலாம், கரண்ட் மட்டும் போதும். ஸோ பிரவீன் மட்டும் தான் எலிஜிபிள் எம்ப்ளாயி. பேசிக்கா என்ன பண்ணோம்னா செல்ஃப் ஜாயின் பண்றோம் அந்த எம்ப்ளாயி டேபிள். கரண்டா இருக்கிறது வந்து சியாட்டில், ப்ரீவியஸ் வந்து டாலஸ், கரண்டா இருக்கிறது வந்து ஆக்டிவா இருக்கணுங்கிறதுக்காக இஸ்னல செக் பண்றோம். அப்புறம் சியாட்டில் மூவ் ஆனத ஜாயின் டேட் வந்து 365 டேஸ் குறைவா இருக்கணும். அப்புறம் அந்த எம்ப்ளாயி நம்பர் வந்து மோர் தேன் 2 சிட்டிஸ் இருக்கக்கூடிய எம்ப்ளாயி நம்பர் லிஸ்ட்ல இல்லாத எம்ப்ளாயி நம்பர் மட்டும் எடுத்து வரணும். ஸோ இந்த 4 கண்டிஷனையும் இங்க ஃபில்டர் பண்றோம். எலிஜிபிள் எம்ப்ளாயி பிரவீன் மட்டும் வருது. இது வந்து நமக்கு செல்ஃப் ஜாயின்ல பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் என்ன பார்க்கறோம்னா விண்டோஸ் ஃபங்க்ஷன். விண்டோஸ் ஃபங்க்ஷன்ல வந்து ஃபேவரட் வந்து ரோ நம்பர் இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். செலக்ட் இ நம்பர், இ நேம், சிட்டி, ஜாயினிங் டேட், NIN ஜாயினிங் டேட் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். இதுல வந்து ரோ நம்பர் கொடுக்குறோம். ரோ நம்பர் ஃபார் எவ்ரி எம்ப்ளாயி இல்லையா, ரோ நம்பர் ஓவர் பார்ட்டிஷன் பை இ நம்பர். ஸோ ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கும் வந்து அந்த நம்பரை ரீசெட் பண்றோம். பார்ட்டிஷன் பை ஆர்டர் பை ஜாயினிங் டேட். ஜாயினிங் டேட் வந்து நம்ம டிசெண்டிங் ஆர்டர்ல கொடுக்கணும், அதனால லேட்டஸ்டா இருக்கக்கூடியது வந்து 1ன்னு வரும். இ பிளேஸ், ஓகே, லேட்டஸ்டா இருக்கக்கூடியது 1ன்னு வரும், மற்றதெல்லாம் வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல வரும். ஸோ இதை பாத்தீங்கன்னா ஆல்வின் டேவிட்ஸ், லாஸ்டா வந்தது சியாட்டில் இல்லையா. ஸோ லாஸ்டா மூவ் ஆனது வந்து எம்ப்ளாயி ஓகே, சான் பிரான்சிஸ்கோ வந்து லாஸ்ட், அதனால சான் பிரான்சிஸ்கோ லாஸ்டா இருக்கு, 3வது ரெக்கார்டா இருக்கு. கரண்ட் ரெக்கார்டு வந்து சியாட்டில், அதுக்கு அடுத்து டாலஸ். ஸோ கடைசி எதில் வந்தாங்களோ அதான் வந்து ரோ நம்பர் 1ஆ இருக்கும். ஸோ பிரவீனுக்கு வந்து லாஸ்டா இருக்கிறது சியாட்டில், அசோக்குக்கும் அதே தான். ஸோ இதெல்லாம் வந்து லாஸ்ட் சிட்டியா இருந்துச்சு, அது ரோ நம்பர் 1. அப்புறமா ஜாயின் டேட்டை வந்து பேஸ் பண்ணி 1 2 3 4 ஆர்டர் பண்றோம். ஸோ இதை வந்து நம்ம சிடி டேபிள் வச்சுக்கோம். with all data as, இப்போ வந்து இதை செல்ஃப் ஜாயின் பண்ண போறோம். from all data starting point, inner join all data end. இது கனெக்ஷன் வந்து எம்ப்ளாயி நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லையா, எம்ப்ளாயி நம்பர் அண்ட் இந்த லாஸ்ட் வந்து எப்படி டிஃபைன் பண்ண போறோம், நம்பர் இ பிளேஸ் 1ஆ இருந்துச்சுன்னா அது லாஸ்ட் இல்லையா, அண்ட் இ எஸ் டாட் இ பிளேஸ் ஈக்குவல் டு 2ஆ இருந்துச்சுன்னா செகண்ட் பிளேஸ். முதல் பிளேஸ் வந்து ரெண்டாவது பிளேஸ் வந்து மூவ் ஃப்ரம், அதை வந்து ஃபில்டர் பண்றோம். அதையும் வந்து டாலஸ் அண்ட் சிட்டி, சியாட்டில்னு பிரிக்கணும் இல்லையா, ஸோ அதையும் வந்து ஆட் பண்ணிப்போம். அண்ட் ஸோ லேட்டஸ்டா இருக்கக்கூடிய சியாட்டில், அதுக்கு முந்தினது வந்து நமக்கு டாலஸ். ஸோ இதை வந்து ரன் பண்ணணும்னா
கரண்டா இருக்கணும். இ டாட் இ நம்பர், இ டாட் இ நேம், இ டாட் சிட்டி, வேணா எஸ் டாட் சிட்டியை கம்பேரிசன் வச்சுக்கலாம். ஸோ நமக்கு 4 ரெக்கார்டு வருது. 3 வந்து ஃபில்டர் ஆயிரும், ஏன்னா அசோக் வந்து ஒன்லி 1 ரெக்கார்டு தான் இருக்கு. ஸோ நமக்கு டாலஸ் சியாட்டில் கணக்கு எடுக்கும் போது மொத்தம் 4 எம்ப்ளாயும் வருவாங்க. அடுத்து 365 டேஸ் கண்டிஷன். கரண்டா மூவ் ஆன சியாட்டில் லெஸ் தேன் 365 டேஸ் இருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். அப்போ ஒரு ரெக்கார்டு காலி ஆயிரும். யாரு? குமரனோட ரெக்கார்டு வந்து ஃபில்டர் ஆயிரும். அதுக்கு அடுத்த கண்டிஷன் வந்து ஒரே எம்ப்ளாயி வந்து 2 சிட்டில மட்டும்தான் இருக்கணும். மோர் தேன் 2 சிட்டிஸ்னா ஃபில்டர் ஆகணும். அப்போ ஆல்வினும் சாபுவும் ஃபில்டர் ஆயிரும். ஸோ பிரவீன். ஸோ சேம் லைக் செல்ஃப் ஜாயின், இதை 2 தடவை டேபிளை கனெக்ட் பண்றதுக்கு பதிலாக ஒரே ஒரு தடவை மட்டும் சிடி டேபிள்ல போட்டுட்டு அந்த டேட்டாவை வந்து நம்ம செல்ஃப் ஜாயின்ல யூஸ் பண்றோம். ஸோ இதான் வந்து விண்டோஸ் ஃபங்க்ஷனோட அட்வான்டேஜ். இப்போ இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து ரோ நம்பர் இஸ் கைண்ட் ஆஃப் ஓகே, இட்ஸ் நாட் அ பெர்ஃபெக்ட் சொல்யூஷன். அதுக்கு பதிலாக நம்ம இந்த லீட் லாக் சொன்னோம் இல்லையா, அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். செலக்ட் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் டேபிள். நம்ம என்ன எடுக்க போறோம்? இ நம்பர், இ நேம், சிட்டி, அப்புறம் ஜாயின் டேட் இல்லையா, ஜாயினிங் டேட் ஃப்ரம் எம்ப்ளாயி. ஸோ இது வந்து நார்மலா நமக்கு வரக்கூடிய டேட்டா. இதுக்கு அடுத்து வந்து நம்ம லேக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். லேக் என்ன ஆகும்னா, இப்போ கரண்ட் ரெக்கார்டோட முந்தின ரெக்கார்டை நம்ம ஃபில்டர் பண்ண வர சொல்ல போறோம். ஸோ முந்தின ரெக்கார்டில் இருக்கக்கூடிய சிட்டியை எடுத்துட்டு வா அப்படிங்கிறோம். அது எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கும் பார்ட்டிஷன் பை இ நம்பர், ஒவ்வொரு எம்ப்ளாயியோட இருந்து ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ல இருந்த சிட்டி எடுத்துட்டு வா, ஆர்டர் பை ஜாயினிங் டேட். ஸோ ஜாயினிங் டேட்ல வந்து நம்ம ஆர்டர் பண்றோம் ப்ரீவியஸ் பிளேஸ். ஸோ ஜாயின் டேட்ல ஆர்டர் பண்ணி இப்போ கரண்ட் ரெக்கார்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு முந்தின ரெக்கார்டோட சிட்டியை எடுத்துட்டு வா அப்படிங்கிறோம். ஸோ இதை ரன் பண்ணோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்வின் டேவிட்ஸ் ஃபர்ஸ்ட் இருந்தது சான் பிரான்சிஸ்கோ இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் இருந்தது சான் பிரான்சிஸ்கோ, அதுக்கு முந்தின ரெக்கார்டு என்னன்னா எதுவுமே கிடையாது, அதனால நல் வேல்யூ வந்துருச்சு. முந்தின ரெக்கார்டு வந்து நல் வேல்யூ ஆயிடுச்சு. அடுத்தது டாலஸ்ல இருந்தாரு, டாலஸ்க்கு முந்தின ரெக்கார்டு வந்து சான் பிரான்சிஸ்கோ. ஸோ டாலஸ் இருக்கு, ப்ரீவியஸ் ரெக்கார்டு வந்து சான் பிரான்சிஸ்கோ. அதுக்கு அடுத்தது சியாட்டில், முந்தின ரெக்கார்டு வந்து டாலஸ். ஸோ சியாட்டில் இருக்கு, அதுக்கு முந்தின ரெக்கார்டு வந்து டாலஸ். ஸோ இதை மாதிரி லேக் ஃபங்க்ஷன் வந்து இப்போ கரண்டா என்ன ரோ இருக்கோ அதுக்கு முந்தின ரோவோட இன்ஃபர்மேஷனை இங்கே சிட்டி எடுத்து வந்துடும். இது 1 2ன்னு கொடுத்தீங்கன்னா 2 ரெக்கார்டு பின்னாடி போகும், 3 கொடுத்தீங்கன்னா 3 ரெக்கார்ட் பண்ணி போகும். டிஃபால்ட்டா 1 தான் இருக்கு, 1 கொடுக்கட்டாலும் பிரச்சனை இல்லை, அதே அவுட்புட் தான் வரும். ஓகே, ஸோ இது வந்து லேக் ஃபங்க்ஷன். இதை வந்து வித் ஆல் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிடி டேபிள் கிரியேட் பண்றோம். ஸோ இதை எப்படி நம்ம ஃபில்டர் பண்ண போறோம் அப்படின்னா, செலக்ட் ஃப்ரம் ஆல் டேட்டா வேர் மூவ் அவுட் டேட்டா எடுத்துட்டு வரல, மூவ் அவுட் டேட்டையும் சிடி டேபிள் எடுத்து வந்துடலாம். ஆமா, மூவ் அவுட் டேட் இஸ் நல், அதான் கரண்டா இருக்கும் இல்லையா. அண்ட் the current city வந்து சியாட்டில் இருக்கணும். அண்ட் ப்ரீவியஸ் சிட்டி வந்து ப்ரீவியஸ் பிளேஸ்க்கு பதிலாக ப்ரீவியஸ் சிட்டின்னு கொடுத்துடலாம். ப்ரீவியஸ் சிட்டி ஈக்குவல் டு டாலஸ். ஸோ இதை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இ நம்பர், இ நேம், அப்புறம் சிட்டி. ஸோ ஆல்வின், பிரவீன், குமரன் அண்ட் சாபு வந்துருச்சு. அசோக் வந்து ஃபில்டர் ஆயிரும், ஏன்னா ஒரு ரெக்கார்டு தான் இருந்துச்சு. ஸோ இதுக்கு அப்புறமா நம்ம கண்டிஷன்ஸ்ல ஆட் பண்ண போறோம். இந்த 365 டேஸும்
அந்த எம்ப்ளாயி நம்பரையும். ஸோ அலையாஸ் நேம் எதுவும் கொடுக்கல, அதனால அலையாஸ் நேம் எடுத்துருவோம். அண்ட் இ நம்பர் நாட் இன் த லிஸ்ட். ஸோ 2 கண்டிஷனையும் ஆட் பண்ணுறோம். 365 டேஸும் எம்ப்ளாயிஸ் மோர் தென் 2 சிட்டிஸ் இருந்தாங்கன்னா அவங்களே ஃபில்டர் பண்ணு அப்படிங்கிறோம். ஸோ இதை ரன் பண்ணும்போது நமக்கு கரஸ்பாண்டிங் பிரவீன் மட்டும் வந்துருச்சு. மற்றபடி ஆல்வினும் சாபுவும் வந்து குமரன் 3 பேருமே வந்து குமரன் வந்து 365 டேஸ்ல ஃபில்டர் ஆயிரும், ஏன்னா ஹீஸ் மோர் தென் 365 டேஸ் இன் சியாட்டில். ஆல்வினும் சாபுவும் வந்து கடைசி கண்டிஷன்ல ஃபில்டர் ஆயிடுவாங்க. ஸோ இதுல வந்து என்ன அட்வான்டேஜ்னா எம்ப்ளாயி டேபிள்ஸ் ஒரே ஒரு தடவை யூஸ் பண்ணியிருக்கோம், அதையே வந்து சிடி டேபிள்ல யூஸ் பண்ணும்போது ஒரே ஒரு தடவை தான் கால் பண்ணியிருக்கோம். ரோ நம்பர்ல 2 தடவை கால் பண்ணியிருந்தோம் செல்ஃப் ஜாயின் கொடுக்குற மாதிரி. நம்ம நார்மல் செல்ஃப் ஜாயின்ல வந்து அந்த கோர் எம்ப்ளாயி டேபிளையே 2 தடவை யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ 2 தடவை யூஸ் பண்ண எம்ப்ளாயி டேபிள ஒரு தடவை தான் யூஸ் பண்ணியிருக்கோம், ஆனா அந்த டேட்டா செட்டை 2 தடவை யூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு ரோ நம்பர்ல. ஆனா லேக் ஃபங்க்ஷன்ல வந்து எம்ப்ளாயி டேபிள் ஒரு தடவை யூஸ் பண்ணியிருக்கோம், அந்த சிடி டேபிளையும் ஒரு தடவை தான் யூஸ் பண்ணோம். இங்க நாட்டில் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை ஒன்று எக்ஸப்ஷன் விட்டுடலாம். இதே ஆல் டேட்டாலே கொடுத்துடலாம். ஆக்சுவலா ஆல் டேட்டாவே கொடுத்தா போதும், மெயின் டேபிள் யூஸ் பண்ண வேண்டாம், நமக்கு அதே அவுட்புட் தான் வரும். ரைட். ஸோ திரும்பவும் எம்ப்ளாயி டேபிள் யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ நம்ம 3 ஃபங்க்ஷன், செல்ஃப் ஜாயின், ரோ நம்பர், லேக் ஃபங்க்ஷன். ஸோ இந்த கோடை பார்க்கணும் அப்படின்னா க்ரோத் டேட்டா பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா இந்த வீடியோ வந்து தமிழ் சீக்வல் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்ல இருக்கும். இதோட இங்கிலீஷ் வெர்ஷன் வந்து சீக்வல் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்ல இருக்கு. ஸோ அந்த பிளேலிஸ்டுக்கு உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோல இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இந்த GitHub லிங்க் இருக்கும், அது வந்து அந்த கரஸ்பாண்டிங் வீடியோவோட கோட் பேஸ்க்கு எடுத்துட்டு போகும். ஸோ இந்த வீடியோவோட லிங்க் வந்து 39th வீடியோ இல்லையா, ஸோ இந்த லிங்க் இருக்கும் அதுல. ஸோ கிரியேட் டேபிள் இருக்கு, நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண செல்ஃப் ஜாயின், அப்புறமா யூஸ் பண்ணக்கூடிய ரோ நம்பர், அதுக்கப்புறம் யூஸ் பண்ணக்கூடிய லேக் ஃபங்க்ஷன், 3 சீக்வலும் இதுல இருக்கு. நீங்க ப்ராக்டிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வாட்ஸ்அப் சேனல் ஆட் ஆகணும்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு, அதை யூஸ் பண்ணி க்ரோத் டேட்டா வாட்ஸ்அப் சேனல்ல நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.